ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இது சனிக்கிழமை காலையில வாங்க ஆருத்ரா தரிசனம் பார்க்க வந்து போலாம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 4:30 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து நம்ம போகணும், நம்ம அங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதா இருந்தாலே, அங்க எப்படி நம்மளுக்கு நைட்டு தூக்கமே வராது பார்த்தீங்களா? அந்த மாரி தான் 4 மணிக்கு எந்திரிக்கணுன்றதுக்காக மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டே இருந்தேன். 1:45, 2:45, 3:45 இந்த மாரி வந்து ஃபோன வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். கரெக்ட்டா வந்து 3:50க்குலாம் வந்து சரி எந்திரிச்சு வந்து கிளம்புனா கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா 4:30 மணிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க அபிஷேகம். சொல்லுவாங்க, ஆனா 5 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து குளிச்சுட்டு ஒரு 4:30 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா வந்து கோவிலுக்கு வந்து போயிட்டேன். அந்த மாரியே வந்து கோவில்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க அபிஷேகத்துக்கு. இந்த ஆருத்ரா தரிசனம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்றத சொல்லுங்க. இது என்னோட முதல் வருஷம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இந்த வருஷம் தான் எனக்கு ஒரு சூப்பரான தரிசனம்னு வந்து சொல்லலாம். இதுவரைக்கும் நான் வந்து ஆருத்ரா தரிசனம் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கூட தெரியாது. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அவரோட பார்வை வந்து நம்ம மேல வந்து படணும். எல்லா வருஷமும் எல்லாம் நடக்கும். ஆனா, அது வந்து நம்ம பார்க்கறதுக்கான நம்ம பார்க்கணும்னு நெனச்சா கூட, அது கூட குடுப்பன வந்து கிடைக்காது இல்லையா? இந்த வருஷம் தான் அந்த மாரி வந்து பார்க்கணுன்ற மாரி எனக்கு எல்லாமே வந்து கடவுள் வந்து கூப்பிடுறாரா என்னன்னு தெரியல. எல்லாமே பார்க்கறதுக்கான வாய்ப்புமே வந்து கிடைச்சது. அதுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் உண்மையிலே. உண்மையிலேயே இத பார்க்குறப்ப எனக்கு மெய் சிலிர்ந்து போச்சுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த கதவு ஓப்பன் பண்ணி வெளியில வர்றப்ப பார்த்தீங்கன்னா, அவ்ளோ இதா இருந்தது. அதெல்லாம் அப்படியே வீடியோல வந்து நீங்களுமே வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போனோமா, போய் பூ கட்டுற வேலை இருந்தது. அதெல்லாம் வந்து பூவெல்லாம் வந்து கட்டி குடுத்துக்கிட்டே ஒரு ஒரு அபிஷேகத்தையும் அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்சு 5:30 6:30 மணிக்கெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. அலங்காரம் பண்ணிட்டு ஒரு 7:30 மணிக்கு மேல தான் வந்து பூஜை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாராச்சும் வீட்டுக்கு போய் வரதுன்னா வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இங்கேருந்து வீடு கோவில்லேருந்து கொஞ்சம் தூரன்றதுனால நான் வீட்டுக்கு வந்து போல. எல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க. நானும் அஸ்வின் மட்டும் அங்க கோவில்லயே இருந்தோம். அலங்காரத்தலாம் பண்ணிட்டு வந்து பார்த்துக்கிறது. அப்படியே அலங்காரம்லாம் பண்ணி முடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் வந்து அவ்ளோ அழகா வந்து காட்சி குடுத்தாரு. இந்த நிகழ்ச்சிய பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே மெய் சிலிர்த்து போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அப்படி இருந்து நேர்ல பார்க்கறதுக்கு. போன வருஷம் நான் வந்திருந்தேன்னு நெனைக்கிறேன். ஈவினிங் போல வந்திருந்தேன். ஆரத தரிசனம்லாம் முடிஞ்ச பிறகு, முடிஞ்சிட்ட பிறகு வந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நெனச்சிருந்தேன். இந்த வருஷம் தான் எனக்கு எம்பெருமான் வந்து நீ வந்து பாருன்னு வந்து கூப்ட்டுருக்காரு போல இருக்கு. இந்த வருஷம் தான் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவரது ஆனந்த தாண்டவம் இருக்கு பார்த்தீங்களா, கோயில சுத்தி வரப்பலாம் நல்ல ஒரு ஆடலோட இருந்தது. இதோட இந்த காட்சி வந்து பார்க்கறதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து பார்க்க முடியும். அப்புறம் தான் 1 வருஷம் கழிச்சு தானே வெளிய வருவாரு. கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணிக்கு கோவிலுக்கு வந்திருந்தோம். 10:30 10:45 வந்து ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து சாமிய போய் தரிசனம் பண்ணிட்டு, பிரசாதம்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு கோவிலுக்கு வந்தா பாதியிலே வந்து ஓடணும் அப்படிலாம் தோணாது. முழுசா வந்து பார்த்துட்டு எல்லாத்தையும் திருப்தியா வந்து பார்த்துட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பிரசாதம் கூட வாங்காம போகக்கூடாதுன்னு நினைப்பேன். பிரசாதம் வாங்கி சாப்பிடுறதுலயே வந்து அவ்ளோ இது இருக்கு இல்லையா? அதனால.